So today we are going to see about abelian group. So abelian group na enna appadina group வந்து மொத்தம் நமக்கு எத்தனை கண்டிஷனை satisfy பண்ணும் 4 conditions. What are the 4 conditions? Closure, associative, identity, inverse அப்படிங்கிற 4 கண்டிஷனையும் satisfy பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அதை குரூப்னு சொல்லுவோம். எப்போ நம்ம அதை எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா காமுடேட்டிவ் அப்படிங்கிற இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் satisfy பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அதை எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். வாட் இஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? அதில் ஏ கமா பின்னு சொல்லி 2 எலமெண்ட் எடுத்துப்போம். அந்த 2 எலமெண்ட்டும் எதுக்குள்ளே இருக்கணும்? ஜிக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த ஜிக்குள்ளே இருந்து ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ அப்படிங்கிற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அதை காமுடேட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ எபிலியன் குரூப்னு எப்போ சொல்லுவோம்? 5 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வர்ஸ், காமுடேட்டிவ். இந்த 5 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அதை எபிலியன் குரூப்னு சொல்லுவோம். எப்போ அது நான் எபிலியன் குரூப்னு சொல்லுவோம்? a group which is not abelian is called a non-abelian group. ஸோ எப்போ நான் எபிலியன் சொல்லுவோம்? a group which is not abelian is called non-abelian group. ஓகேவா? ஸோ இப்போ 2 ப்ராப்பர்ட்டியை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா க்ளோஷர், அசோசியேட்டிவ் அப்படிங்கிற 2 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா செமி குரூப்னு சொல்லுவோம். க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டி இந்த 3 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அதை மோனாய்டுன்னு சொல்லுவோம். க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வர்ஸ் இந்த 4 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? குரூப்னு சொல்லுவோம். க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வர்ஸ், காமுடேட்டிவ்ங்கிற அந்த 5 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? எபிலியன் குரூப்னு சொல்லுவோம்.